உங்கள் தெருவில் இருக்கின்ற அரச மரத்தை சுற்றி பாதுகாக்க வேண்டும். நீர் விடுங்கள். மாலை உங்களுக்கு அது நல்ல காற்றை கொடுக்கும், விளையாடுவதற்கும் ஏற்ற இடமாக இருக்கும். ஆகவே அந்த மரத்தை சுற்றி வருவது மட்டுமல்ல, அதை சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது நம்முடைய மரங்கள். பிள்ளைகளுக்கு யூஸ் அண்ட் த்ரோ என்று வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காதீர்கள். பிளான் அண்ட் க்ரோ என்று வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். அரச மரம் பேசினா என்ன சொல்லும்? தம்பி, உன் பாட்டன் என்னை நட்டான், உங்கள் அப்பன் என் நிழலிலே விளையாடினான், நீ என்னை கிளையை வெட்டி உரகாக்கிறே, நாளைக்கு உன் புள்ள மூச்சு திணறி அழும்போது நான் இல்லாமல் போயிருப்பேன், என்னை வெட்டாதே, வணங்கு, நான் தெய்வம் இல்லை, உன் உயிர் என்பதை இந்த மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மரம் நட்டவன் வாழ்வான், மரம் வெட்டுனவன் வீழ்வான். வேப்ப மரம், அதுபோல் CO2 கார்பன் டை ஆக்சைடு என்றால் கார்பன் டை ஆக்சைடும், எளிமையான சொல்ல வேண்டுமென்றால் கார்பன் 2%, கார்பன் 1%, 2% ஆக்சிஜனும் உடையதாக இருக்கின்றது. ஆகவே நிறம் இல்லை, மனம் இல்லை, சுவை இல்லை. ஆனால் நாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த கார்பன் ஆக்சிஜன் ஆனது. ஆகவே நாம் மூச்சு விடும்போது நாம் உள்ளே இழுக்கிறது ஆக்சிஜன் O2, வெளியே விடுவது CO2. வண்டியிலே புகையை அதிகமாக வருகின்றது. பெட்ரோல் டீசல் எரியும் போது CO2 வரும். மின்சார நிலக்கரி அனல் நிலையங்களினாலே CO2 உற்பத்தியாகும். கார்பன் எரிஞ்சு CO2 ஆக மாறும். இப்படி பல்வேறு இடங்களிலே நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தூய்மைப்படுத்துகின்ற பணியை நம்முடைய மரங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானது அரச மரமாக போற்றப்படுகின்றது. ஒரு அரச மரம் ஒரு வருஷத்திற்கு 21 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி, அதாவது ஒரு கார் 41,000 கிலோமீட்டர் ஓடினா விடுகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடை ஒரே மரம் காலி பண்ணிவிடும். அதனாலே தான் அரச மரம் கார்பன் விழுங்கு என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இதை பற்றி விரிவான செய்திகள் இன்னும் இருந்தாலும் கூட அந்த காற்றிலே 0.04% கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் 420 ppm என்று சொல்லுகின்றார்கள். ppm என்று சொல்வது பார்ட்ஸ் பேர் மில்லியன், தமிழிலே ஒரு பங்கு என்று சொல்லுகின்றார்கள். ppm என்ன? 1 மில்லியன் 10 லட்சம். ஒரு ppm 10 லட்சத்திலே ஒரு பங்கு. ஒரு கோப்பை தண்ணியிலே 10 லட்சம் துளி இருக்குன்னா வச்சுக்கோ, அதில் ஒரு துளி மை விழுந்தால் ஒரு ppm ஆக மாறிவிடும். ஆகவே கார்பன் டை ஆக்சைடு ppm எப்படி இருக்கின்றது? காற்றிலே இன்று 420 ppm அப்படியாக உள்ளது. 1900 300 ppm ஆக இருந்தது. இன்று 2026 420 ppm ஆக மாறிவிட்டது. ஆகவே 120 துளி கூடிடுச்சு. அதான் பூமி இன்று சூடாக இருக்கின்றது. வேறு எங்கெல்லாம் ppm பயன்படும் என்றால் தண்ணீர், காற்று, உணவு, தங்கம், இப்படி பல்வேறு இடங்களிலே அது நமக்கு அதிகரித்து கொண்டே இருப்பது. நம்முடைய இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரச மரமானது நமக்கு ppmஐ குறைத்து நமக்கு பயனுடையதாக மாற்றுகின்றது. ஆகவே நாளை நாம் இந்த மரங்களை வளர்ப்போம். வளர்ப்பதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த தலைமுறைக்கு, ஏன் உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், அதிலேயும் அரச மரத்தை போற்றுவோம், வணங்குவோம். அதில் ஒரு மரம் நட்டால் ஒரு கோயில் கட்டின புண்ணியமாகும். ஒரு மரத்திற்கு தண்ணீர் விட்டால் அது வாழ்நாளிலே பயனுடையதாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.